சூர்யா சார் அந்த அளவுக்கு அழுகுறாரு. கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது சும்மா நடிக்கிறாங்க. அவ்ளோ பாசம்னா எல்லாம் அன்னைக்கு வர வேண்டியது தானே. அன்னைக்கு யாருமே வரலையே. எல்லாருமே அங்கங்க ஃபாரின்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்து எதனால அழுகணுன்ற மாரி ஒரு கேள்வி வருது. அது தப்பு. ஏன்னா, ஜனங்க அதில எப்பயுமே நெகட்டிவ் தாசி வரும். தப்பா நெனைக்காதீங்க. ஏன்னா, அவங்களோட சிச்சுவேஷன். அவங்கவங்க இதெல்லாம் எப்ப நடக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியும். இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, நான் கொலம்போல ஆட் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஷூட் வந்து நான் வ வ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையில நான் போய் நடுவுல விட்டுட்டு வந்தா, அந்த ஷூட்டிங் என்ன ஆறுது? எல்லாமே அந்த அந்த அவ்ளோ புரொடக்ஷனுக்கு நான் பதில் குடுக்கணும். ஸோ, அது இல்லாம கொலம்போலேருந்து ரொம்ப தூரத்தில இருக்கேன். இப்ப என்னைய கூட கேட்கலாம், "ஏன் நீங்க வரல?" அப்படின்னு. ஸோ, அந்த சிச்சுவேஷன். ஃப்ளைட்டு கிடைக்கணும், வரணும். அன்னைக்கு நான் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தேன். போலாமான்னா சொல்ட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க, "அந்த ஏரியாவே போ முடியல. வந்துட்டுருக்கு கூட்டம்" அப்படின்னு. அப்போ நம்மளால பார்க்க முடியாது. அந்த கூட்டத்தில போயிட்டு நம்ம நெரிச்சலோட போறது ரொம்ப கஷ்டம். ஸோ யாருமே அப்படி நினைக்காதீங்க. அழுகெல்லாம் நடிப்பு கிடையாது. உண்மதான். அப்படி எல்லாமே சூர்யா பொறுத்தவரைக்கும்லாம் அதெல்லாம் கிடையாது. மனசார அழறது. அவரு கார்ல டிராவல்ல பேசி உங்களோட சிச்சுவேஷன் ஒருத்தரோட சிச்சுவேஷன் தெரியாம நம்ம பேசக்கூடாது. என்ன சிச்சுவேஷன், அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க தெரியல. ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா வந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் உண்மையா மனசார அழுதுருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் அட்டாச்டா இருந்தவர். ஸோ விஜயகாந்த் சாரோட உங்களுடைய பாண்டிங் ஒரு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவ்ளோ பேர் மத்தியில உங்க தோள்ல தட்டி சொல்றாரு. இவங்க தான் கலா மாஸ்டர். எங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதே இவங்க தான்னு. அந்த டைம்ல எப்படின்னா 20 நாள்ல 40 சாங் பண்ணோம் இந்த இடத்துல தான். இந்த யூனியன்ல தான் பண்ணேன். 20 நாள்ல 40 சாங். சிங்கப்பூர்ல 20, மலேசியால 20, சிங்கப்பூர்ல 20. ஸோ எல்லாம் ஒன்லி 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் தான். இந்த 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸே அத்தனை டான்ஸ் ஆடணும். ஸோ என் மைண்டு ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டா இருந்தது கேப்டன், நெப்போலியன் சார், சரத்குமார் சார் இவங்கெல்லாம் தான் மெம்பரா இருந்தாங்க. பட் கேப்டன் சொன்ன வார்த்தைக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க. கேப்டன் ஃபுல் ஃப்ரீடம் குடுத்தாரு. சார் இந்த சாங்க்கு அடுத்த சாங்க்கு எனக்கு சின்ன கேப் வேணும் சார். டான்சர்ஸ் ஸோ வித்தின் ஒரு 20, 30 செகண்ட்ஸில் டான்சர்ஸ் ட்ரெஸ் மாற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ ஒரு சைடில் நின்னா ஜோ தான் என்னை பார்த்துட்டா. பார்த்துட்டு நீங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட சொல்லி என்னை பிடிச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி வைக்கிறதே ஜோ தான். அண்டு சார் சொல்லும்போது நான் அப்படியே எனக்கு ஒன்றுமே பேச முடியல. எனக்கு அப்புறம் அந்த மேக்கப் ரூமில் அழுதேன். ஏன்னா சாதிச்சிட்டோம். வாழ்க்கையில் என்ன நம்ம வாழ்க்கை எனக்கு பிடிச்சது ஒரு டான்ஸ். அந்த டான்ஸில் ஒரு பெரியவர், அதாவது அன்பில் சிறந்தவர், உழைப்பாளி, ஒரு மகான். அவர் வாயால் அந்த வர்றது சாதாரண கிடையாது. என்ன எப்பயுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை யாரும் அவ்வளோ சீக்கிரம் கிண்டல் பண்ண முடியாது. கேப்டன் மட்டும்தான் கிண்டல் பண்ணுவார். என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். ஷூட்டிங் போனால் கிண்டல் கிண்டல் கிண்டல். அப்புறம் ஜானுன்னு இருந்து ஆடுது பாரு, துரு 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 பம்பரம் மாதிரி ஆடுது பாரு. பயங்கரமாக ஆடுவேன். ஒரு ஸ்டைலிஷ், பயங்கர ஸ்டைலிஷாக. அதாவது சாங்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் காஸ்டியூம் போடுவேன். அப்போல்லாம் ஃபோக் சாங் அப்படின்னா சுடிதார் போட்டு போவேன். வெஸ்டர்னா பேண்ட் ஷர்ட் போட்டு போடுவேன். ரொம்ப மெலோடி வேலை இல்லைன்னா சாரி, அப்பயே சாரி கட்டு போவேன். அவர் சொல்லுவார், அங்கே சொல்லுவார், கலா மாஸ்டர் வராங்கன்னா என்ன சாங் எடுக்கணும்னு அவங்க காஸ்டியூம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் நான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்கிற ஒன் ஆஃப் தி காட் ஃபாதர் நான் சொல்லுவேன். பல பேர் விஜயகாந்த் சாரோட டான்ஸ் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அவர் ஆக்சுவலி மேன்லி டான்சர்ஸ். டான்ஸ்லேயே பலவிதமான டான்ஸ் இருக்குது. இப்போ பிரபுதேவா ஆடுறாரு அப்படின்னா அவர் டான்ஸ் மாஸ்டர், அவர் ஸ்டைலில் ஆடலாம். அதே மாதிரி சிவாஜி சார் ஆடுறாருன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. எம்ஜிஆர் சார் ஆடுறாருன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. கமல் சார்னா அவர் ஒரு கோரியோகிராஃபர். ரஜினி சார்னா ஸ்டைலிஷாக பண்ணுறது. பட் விஜயகாந்த் சார்னா மேன்லியாக பண்ணுறது தான் ஒரு டான்ஸ். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா, வடிவேல் சார்லாம் ஒரே ஸ்டேஜில் பண்ணுறாங்க. அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக சார் டெத்துக்கு அப்புறம் பயங்கர வைரல் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார்லாம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் அவ்வளோ பாசமாக இருக்காரு, வணக்கம் சொல்கிறாரு, அவரை சுற்றி சுற்றி ஆடுறாரு. இப்படி இருந்த மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ பாசமாக தானே இருந்திருக்காங்க. இல்லை, பாசத்தில் நம்ம என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கேப்டன் எப்பவுமே சொல்லுவாங்க, யாருமே குற்றம் சொல்லாதீங்க. அதனாலேயே நான் கேப்டனோட வழியிலே போகிறேன். யாருமே குற்றம் சொல்லாதீங்க. இப்போ அவருக்கு மார்க்கெட் கம்மியானா கூட கேப்டனே சொல்லியிருக்காரு, அவர் ஐயோ நல்ல நடிகர்ப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேப்டனுக்கு ஒரு பிடிக்காத விஷயம், யாரையுமே தப்பாக பேசாதீங்க. ஸோ வடிவேல் சார் அவங்க 2 பேருக்கு என்ன நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் நம்ம எந்த விஷயங்களும் பேச முடியாது. பட் அஃபெக்ஷன் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எப்பயுமே பழச யாருமே மறக்க மாட்டாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். என்னோட கேப்டன் ஆல்வேஸ் இப்போ வரைக்கும் நான் ஆனால் ஃபோனை எடுத்தா நீங்கள் சொன்ன மாதிரி 1 வாரம் ஆச்சு. இப்போவும் ஃபோன் எடுத்தால் அவருடைய இதுதான் போயிட்டுருக்கு. அவரோட பாடல்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னீங்களா டான்ஸ், இப்போ ரீசெண்டாக நான் பானுப்பிரியாவும் கேப்டனும் ஆடின டான்ஸ் பார்த்தீங்களா? பயங்கரமா இருந்துச்சு. என்னமா பிரபுதேவா சாரோட கோரியோகிராஃபி இல்ல அது. அவர் அந்த தயக்கம் காட்ட மாட்டார்ல, நீங்க என்ன ஸ்டெப் போறீங்கன்னா நான் ட்ரை பண்றேன். நோன்னு சொல்ல மாட்டார். நோன்னு சொல்ல மாட்டார். நாங்கள் ஒரு வாட்டி, இது நான் இன்னும் சொல்லலை, எங்கேயோ காஷ்மீர் போயிருந்தோம். ஷூட்டிங் குளுமணாலியில் ஷூட்டிங்.
கேப்டனுக்கும் யாரோ ஒரு ஹீரோயினுக்கு நான் சாங் எடுத்துட்ருக்கேன். வரும்போது வந்து எங்களுக்கு வந்து அந்த குளு மணாலி ஃப்ளைட் என்னன்னா, மணாலிலேருந்து ஃப்ளைட் வந்து கரெக்டாக டெல்லி இறங்காது. ஏன்னா, மலைக்குள்ள ஃப்ளைட் போகிறனால அப்பப்போ கேன்சலேஷன் ஆகும். அப்பதான் வந்து பிரேமலதா மேம நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சார் நெறைய அவங்க ஒய்ஃபை பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எவ்வளோ பண்ணாலும் மாஸ்டர், ஒய்ஃப் சப்போர்ட் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது. ஆனா என் ஒய்ஃப் இதுவரைக்கும் ஏன் இது செலவு பண்றீங்க? ஏன் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லன்னு சொல்லி நெறைய ஃபீல் பண்ணியிருக்காரு. கார்ல டிராவல் பண்ணும்போதும், ஷூட்டிங்க்கு நாங்க டிராவல் பண்ணும்போதெல்லாம் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. அது மாரி அவருக்கு உயிரே 2 பசங்க. 2 பசங்கன்னா அவ்வளோ உயிர் மாஸ்டர். நான் என்ன அவருக்கு வந்து கொஞ்சம் தெரியாது. எல்லாமே அப்படிதான். அப்ப அவர் சொல்லுவாரு, "நான் நைட்டு 2 மணிக்கு போனா கூட என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் தூங்குவேன் மாஸ்டர்." அவ்வளோ உயிரு. அவருக்கு அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட பையனுக்கும் அந்த அனிமலுடைய அந்த டாக்ஸ் உடைய ப்ரீட்ஸ் எல்லாமே வாங்கி குடுத்து கேப்டனுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மத்தவங்களுடைய ஆசை என்னையோ அத தான் நிறைவேத்துற கேரக்டர் தவிர, தன்னோட ஆசைய நிறைவேத்த மாட்டார். ஸோ அந்த மணாலிலேருந்து வரும்போது நாங்கலாம் வந்துட்டோம். அப்ப என்னோட இன்னொரு ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் அவளுக்கு ட்ரெயின் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. அவரு காசு போட்டு ஃப்ளைட்ல கூட்டு வந்தாரு. யார் பண்ணுவா? அதெல்லாம் வந்து கேப்டன்ட்ட அது சொல்லணும்னா ஒரு கதை ஃபுல்லா சொல்லிடலாம். கேப்டன் இது பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அவங்க பசங்க கூடலாம் அந்த ஒரு பாண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா, இப்ப அவரோட நெறைய பேர் இப்ப கடைசியா இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவரோட பையன ஒரு பெரிய ஹீரோவா பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. கண்டிப்பா அத உங்ககிட்டயும் ஷேர்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க பசங்க எவ்ளோ பாசம் அப்பா மேலலாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு பையன் நடிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பூஜை பண்ற டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணாரு. மாஸ்டர், என் பையன் நடிக்க போறான். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்னு. கண்டிப்பா சார். உங்க பையனுக்கு இல்லாதது அது என் பையன் மாரி தானே சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா உங்களுடைய வார்த்தை வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நீங்க அப்படி சந்தோஷப்படுத்தணும் சொல்லி ஒரு சாங்க்கு நாங்க ரெடி பண்ணோம். ஒரு சாங் பண்றதுக்கு எனக்கு டேட்டும் குடுத்தாரு. பட் அது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அது பண்ண முடியாது. ஸோ அவருக்கு ரொம்ப ஆசை, தன் பையன் ஹீரோவா ஆக்கணும்னு. கண்டிப்பா அவரோட ஆசை இப்ப மேல இருந்து அவரு கண்டிப்பா என்னை பொறுத்தவரைக்கும் பிரபாகர் வந்து பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளாவார். 100% ஏன்னா சின்ன வயசு தான். ஏன்னா, நீங்க பிரபாகரோட ஸ்பீச் கேட்டீங்கன்னா, ரொம்ப உண்மை இருக்கும் அதுல. ரொம்ப கரெக்ட்டா பேசுவாரு. எதுவுமே வந்து அப்பா மாரியே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பேசுவாரு. ஆனா, அந்த குழந்தை அழறது வந்து என்னால பார்க்கவே முடியல. அன்னைக்கு வீட்டுக்கு போம்போதும், நான் மேம்ட்ட பேசிட்டு இருந்தேன். மேம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் இப்படி இருக்க போறேன். இந்த சோஃபால தான் அவரு மேக்கப் போடுவாரு. இந்த சோஃபால தான் உட்கார்ந்திருப்பாரு. இங்க தான் வந்து நீங்க அந்த ஷூட்டிங்ல கலாட்டா பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அது ஜானுண்டு குள்ளமா இருந்து என்னலாம் ஆடுது பாத்தியா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்ல பிரபாகர் வந்தார். நான் சொன்னேன் 2 பேரையும் தட்டி குடுத்துட்டு இருக்கோமா, பிரபாகர் சொன்னா, "மாஸ்டர் எங்க அப்பா வந்து ஆடி காமிச்சாரு பாப்பா" சொல்லிட்டு தந்தன தந்தன சொல்லி அழுதாரு பாருங்க. மை காட்! அவரு நான் வீட்டுக்கு வந்து பாடி காட்டுவாரா? மாசம். ஆடி காமிச்சு நானும் என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அழுதுட்டோம். எவ்ளோ ஒரு இருக்கும்ல. நம்ம இப்பயும் இவ்ளோ மிஸ் பண்றோமே, அவங்க ஃபேமிலிக்கு எவ்ளோ மிஸ் பண்றாரு கேப்டன். அங்க அதுவும் பிரேமலதா மேம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாவே தன்னோட ஹஸ்பண்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஷி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் வுமன். அவங்கள எல்லாமே ஒயிட் ஹார்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அவ்ளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் வுமன் அவங்க. படிப்புலயும் கோல்ட் மெடலிஸ்ட் அவங்க படிச்சவங்க. அப்படி இருக்கிறவங்க தன்னோட கணவருக்காக அர்ப்பணிச்சு, அப்படியே அர்ப்பணிச்சு தன்னோட கணவருக்காக அர்ப்பணிச்சு ஃபுல்லாவே இந்த புடவை, இது குங்குமம் எல்லாம் வச்சு நைட் எத்தனை மணி இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி தோசை போட்டு குடுப்பாங்க நைட். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. சார் இவ்ளோ வள்ளலா எல்லாருக்கும் வாரி குடுக்குறாருன்னா, இவங்க தடுத்திருந்தாங்கன்னா, இவ்ளோ ஓப்பனா குடுத்திருக்க முடியாது. ஜனங்க யோசிக்கணும். வார்த்தையால எழுதலாம், டைப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்க திட்டலாம், என்ன பண்ணலாம். பட் உள்ள போய் நோட் பண்ணா தான் தெரியும். இன்க்ளூட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் கூட கேப்டன பத்தி தெரியும். அவங்க பிரேமலதா மேம பத்தி தெரியாம இருந்தது. அவங்க வந்து மேம், மாஸ்டர் எனக்கு அவங்கள பத்தி தெரியல. சரி நீ வாங்கடி, இப்போ வீட்டுக்குள்ள வாங்க. உங்களுக்கு தெரியும். 1 ஹவர்ல பார்த்துட்டு 2 பேர் வெளிய வந்து அழுதுட்டாங்க. "அக்கா இவ்ளோ நல்லவங்களா அக்கா?" அப்படின்னு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து வெளிய வச்சு ஒருத்தர வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உள்ள போய் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட கேப்டன் தன் மனைவிய பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த குளு மணாலி டைம்ல ஃப்ளைட் கேன்சல் ஆகும்போது நாங்கலாம் உட்காந்து அப்பலாம் அவங்க ரொம்ப சைலண்ட். ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு தவிர சாரு. அவருக்கு வந்து படிச்சவங்கள ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சாருக்கு. அப்போ அவர் சொல்லுவாரு, "என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா படிச்சவங்க மாஸ்டர். நான் தான் படிக்கல." "சார் நம்மலாம் படிக்காத மேத சார்" அப்படின்னு சும்மா நான் கிண்டல் இப்படி தான் நாங்க பேசுவோம். அண்ட் நான் பேசுற தமிழ் வந்து கரெக்டான இருக்கா சொல்லிட்டு என்ன நக்கல் பண்ணி விட்டுருவாரு. பயங்கர என்ன காமெடி பண்ணி என்ன நக்கல் பண்ற ஒரே பெர்சன் கேப்டன். கேப்டன தவிர வேற யாரும் கிடையாது.
ஓகே, ஓகே. மேம் இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கலைஞர் நூற்றாண்டு இது நடக்க போகுது. ஸோ அதில வந்து நீங்களும் தனி கொரியோகிராஃபி பண்ணீங்கலாம் கேள்விப்பட்டேன். ஸோ இது பண்ணும்போது அ கேப்டன் தான் மொத்தம் அந்த ஒரு ஃப்ளைட்ல கூட்டிட்டு போயிருப்பாரு பாருங்க எல்லாரையுமே. அதெல்லாம் திரும்ப அதெல்லாம் நடக்க முடியுமான்னே தெரியல. இருக்க ரஜினி சார், கமல் சார் அந்த ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். நீங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்கனாமி தான். ஆ, ஆ. யாருமே பிசினஸ் கிடையாது. ஓகே. இப்ப அலோவ் இப்ப பண்ணுவாங்களா? எல்லாரையும் எக்கனாமில வச்சு அதுல நடந்து வராரு எல்லாரும். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? அது கூட பரவால்ல. மலேசியா ஷோ முடிச்சுட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பஸ்ல போறாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? டான்சர்ஸ் பஸ்ல வர வேண்டாம். ஆடி ஆடி கால் வலிக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் மலேசியா டூ சிங்கப்பூர் ஃப்ளைட் குடுத்தாரு. இது யார் பண்ணுவா நீங்க சொல்லுங்க? ஆக்டர்ஸ்லாம் பஸ்ல போறாங்க. கமல் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து பஸ். ஆனா அது ஒரு காமெடி ஒண்ணு நடந்தது. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அவர் வந்து ஆசையா விடிகாலைல ஃப்ளைட் சொல்லிட்டு நாங்க விடிகாலைல ஃப்ளைட் வந்துட்டு எங்களுக்கு விசா கேன்சல் ஆனா ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. நாங்க காலங்காத்தால சேர்றவங்க ஆர்டிஸ்ட்லாம் போய் காலங்காத்தால சேர்ந்துட்டாங்க. நாங்க போய் சேர்ந்ததே 4 மணி. எங்கள பார்த்து சிரிக்கிறாரு, சிரிக்கிறார். நான் சொன்னேன், "சிரிப்பு எது? நீங்க தானே ஃப்ளைட் போட்டீங்க." "இல்ல மாஸ்டர், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். ஆனா நீங்களே இவ்ளோ லேட்டா வந்துட்டீங்க." ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டேஜ்க்கு தான் போனோம். ஸ்டேஜ் ரிஹர்சல் அப்போ கூட மாஸ்டர் ரெஸ்ட் எடுங்க. என்ன ஒரு பாண்ட் அது. அதாவது இங்கேருந்து வர்ற அது தவிர, இங்கேருந்து வர்றது கிடையாது. சாப்பிட்டாங்களா? பசங்க ஐயோ! ஃப்ளைட்லேருந்து ஏதாவது சாப்பிட்டாங்களா? அப்படி இப்படின்னா. நாங்க அன்னைக்கு சிரிச்சோம். ஆனா, அதுக்கப்புறம் நான் சொல்லி சொல்லி சிரிப்பேன். சார் எங்கள ஃப்ளைட்ல குடுத்து லேட் பண்ணிட்டீங்களேன்னு. ஆனா, அந்த பெர்சன் டான்சர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃப்ளைட்டு குடுத்து, ஃப்ளைட்ல வர வச்சு, மத்தவங்கலாம் பஸ்ல கூப்ட்டு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே அன்பால புடிச்சாரு தவிர, அது வேற எதுவும் கிடையாது. இப்போலாம் வேறங்க. அந்த மாரி ஷோலாம் இப்போ வராது. இப்போலாம் வந்து ரிஹர்சல்லாம் 1 ஹவர் ரிஹர்சல் முடிச்சுட்டு போயிடும். இப்ப நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன். குஷ்பு இங்க உட்காந்துருப்பா. ரம்பா இங்க நின்னு இருப்பா. ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்போம். இதே இடத்துல தான். இங்கேயே தான். எல்லாம் தரையில உட்காந்துருப்பாங்க. நான் கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு குடுங்க, எனக்கு குடுங்கலாம் சொல்லவே மாட்டா. "அக்கா, ஓகேக்கா. ரம்பா ஆடட்டும்க்கா." ரம்யா சொல்லுவா, "அக்கா குஷ்பு ஆடட்டும்க்கா." மும்தாஜ் சொல்லுவா, "இல்ல, இல்ல மீனா ஆடட்டும்க்கா." ஆனா வெயிட் பண்ணுவா. என் கால் கிட்ட தான் உட்காந்துப்பாங்க. அதுதான் அது வந்து கேப்டனால கொண்டு வந்த அந்த மேம் இப்போ குறிப்பா கேப்டனோட இப்ப இவ்ளோ இடத்துக்கு இப்ப வெளியில போறாங்க, டான்சர்ஸ் இருக்கும்போது, சினிமால மட்டும் அது எப்பயுமே தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சேஃப்டின்றது இருக்குமான்னு. கேப்டன் அந்த ஒரு பெண்களோட சேஃப்டில அவர் எவ்ளோ அக்கறை சூப்பர், காட்டுறாரு? சூப்பர். நான் வந்து ஒரு சாங் பண்ணோம். ஒரு 100 டான்சர்ஸ் கும்பகோணம் ஆல்ரெடி நான் சொன்னது. பயங்கர ஜனங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 கிரவுடு. பயங்கர கிரவுடு. நான் வேற அப்பதான் நைட் டிராவல் பண்ணி தான் ஷூட்டிங் வரோம். அவரு கொடிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. அப்போ கூட்டத்துல எனக்கு பாவம் கேர்ள்ஸ் எல்லாம் பாவாடை தாவணி போட்டிருக்காங்க. சேஃப்டி கிடையாது. அவ்ளோ கூட்டம். ஸ்டூல்ல இப்படி உட்காந்துருப்பாரு. சேர் இந்த மாரி சேர்ல உட்காரவே மாட்டார். லொகேஷன் வந்து. ஸ்டூல்ல உட்காந்து இப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு என்னடா அந்த கிரவுட் எல்லாம் டான்சர்ஸ் கிட்ட வராங்க பாரு. நான் மறந்துட்டேன். நான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துட்டு நான்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறேன். ஆடியன்ஸ் சைலண்டா இருங்க. மைக் எடுத்தாரு. ஒரு கலீன் வாய்ஸ்ல. எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களான்னு கேட்டேன். காப்சிப் ஆடியன்ஸ் சொல்றேன். ஆடியன்ஸ் அந்த கேப்டனுக்கு குடுக்குற மரியாதை அங்க பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அம்மா! என்ன இந்த கோவில்ல எவ்ளோ ஒரு சவுண்ட் கேட்டு பயங்கர சேஃப்டி. அது மாரி அசிஸ்டன்ட் கூட கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பஸ்ல ஏத்துற வரைக்கும் கூட போங்க. அசிஸ்டன்ட் அவருடைய அசிஸ்டன்ட்ட வந்து பாடி கார்ட் மாரி அனுப்புவார். இன்க்ளூட் நான் டிராவல் பண்றேன்னா, என்னோட அசிஸ்டன்ட் சாந்தி கிட்ட சொல்லுவார். வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு பண்ணணும் சாந்தி. போய் சேர்ந்தாங்களா, அவங்க இப்ப டே நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி போய் சேரணும். அப்படின்னு. என்னை ரொம்ப பிடிச்சது வந்து ஹார்ட் ஒர்க். என்னை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சொல்லுவேன், "இல்ல சார், உங்கள மாரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது." நெறைய விஷயங்கள் நான் அவர்ட்ட நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ நீங்க எப்படி இவ்ளோ ஒரு பாண்டோட இருக்கீங்க? கடைசி ஒரு சில நேரம் ஒரு 5, 6 வருஷமா கேப்டனால அந்த பழைய மாரி பேச முடியல. அந்த ஒரு கம்பீரம் அவருக்கு எப்பவுமே இருக்கு. அந்த ஒரு பழைய அந்த துருதுருனஸ்லாம் கம்மியாச்சுல்ல. நீங்க எப்ப கடைசியா பார்த்தீங்க? அவரு நல்லா பேசம்போதோ, இல்ல நான் வந்து கடைசியா பார்த்தது வந்து ஐவி சசி டெத் ஒரு 2 1/2 இயர்ஸா, 3 இயர்ஸா. அந்த டெத் டைம்ல நான் போயிருந்தேன். கரெக்ட்டா நான் வெளிய வர டைம்ல கேப்டன் வராரு. அப்பலாம் நடக்குறாரு நல்லா தான் நடந்தாரு. இருக்கும். ஓகே. சும்மா புடிச்சுட்டு கொஞ்சம் பேசினாரு. வந்த உடனே நான் கேப்டன்ட்ட பார்த்தேன். நான் அப்போ வந்து டயட்ல இருந்து மெலிஞ்சு போயிருந்தேன். பயங்கரமா மெலிஞ்சு போயிருந்தேன். என்னைய பார்த்துட்டு இப்படி ஒரு ஹக் பண்ணிட்டாரு. நான் சார் வரேன் சார். நீங்க ஏன்னா அந்த டெத் டைம்ல பேசுனேன். நீங்க நம்ப மாட்டீங்க. 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபோன் வருது. ஆ நான் தான் பேசுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. யாரு அப்படின்னு. கேப்டன் பேசுறேன் அப்படின்னு. ஐய்யயோ! சார் என்ன சார் விஜய் சார் நான் விஜய் சார் கூப்பிட்டேன். என்ன சார் எதுக்கு மெலிஞ்சீங்க? உடம்பு சரியில்லையா? ஏதாவது சுகர் கிகர் இருக்கா? ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் டயட் வேண்டாம். வேண்டாம். நல்லா சாப்பிடுங்க. உடம்பு ஹெல்த் பண்ணுங்க. உடம்பு எனக்கு தெரியும் அந்த ஃபீலிங். அப்படின்னு அப்ப என் வார்த்தையால, காதால ஒரு 20 மினிட்ஸ் பேசினேன் நான்.
அது பேசினேன். என்னோட கசின் மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதும் என்கிட்ட ஒரு 45 மினிட்ஸ் பேசினார். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக பேச ஆரம்பித்தா தவிர பட் புரிஞ்சிட்டு ஆனால் நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம் வச்சுங்க, அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியே வரமாட்டேன். இப்போ கூட பிரேமலதா மேமை பார்த்தேனே, சீக்கிரம் வரலையே, 1 hour பேசிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. அவ்வளோ ஐயோ நிறைய சொல்லலாம் மெமரிஸ். கலாட்டா பண்ணது, ஷூட்டிங் ஸ்பாட்டு, மழை வரும், மழையில் ஒரே கொடையில் உட்காந்து கலாட்டா பண்ணுறது, மிளகா பஜ்ஜி இப்போ மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார். எங்களுக்கு எல்லாம் மிளகா பஜ்ஜி கொடுப்பார். நைட் ஷூட் ஆச்சுன்னா மாஸ்டருக்கு டின்னர் போச்சா பாருன்னு சொல்லுவார். நாங்கள்லாம் ஒரே ஹோட்டலில் தங்குவோம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டு வந்து நாங்கள் ஒரு சாமிமலையில் தான் தங்கணும். நானும் என் அசிஸ்டண்ட்டும் சும்மா வெளியே வாக்கிங் போகலான்னு பார்த்தா கூட்டம் நிற்குது பாருங்க. ரிசார்ட் வரைக்கும் வெளியே வரைக்கும் கூட்டம். என்னடா இந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா இவர் ஒவ்வொருத்தரையா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொருத்தரையா இருக்கும் ஒரு 2000-3000 பேர். நல்லா விஜய் சார் அப்படின்னா பாவல அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே கண்ணுக்கு என்ன ஸ்டாமினா. 8 மணிக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிச்சார். எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஃபோட்டோ. அப்போ உட்கார்ல, தண்ணி குடிக்கல. கேட்டா என்னை தேடி அவ்வளோ தூரம் பஸ்ஸுலேருந்து வந்தாங்கல்ல, அப்போ எனக்கு ஒன்றும் நிற்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் இல்லை. அதெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆனால் பட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கேப்டனை. என்ன உடம்பு சரியாட்டியும் அவர் இருக்காருன்னு ஒரு பொக்கிஷம் இருக்காரே என்ன. அண்ட் பல விஷயங்கள் கருடன் வந்தது மறக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்களா? கரெக்டாக நான் டிவியில் தான் பார்த்தேன். பட் நான் கோவில் போனேன். கோவில் ஒரு ஐயர் சொல்கிறாருமா, கருடன் வர முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறாரு ஒரு ஐயர் என்கிட்ட. என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க? வைகுண்டம் திறந்துருக்கு. வைகுண்டம் திறந்துருக்கு, சொர்க்கவாசல் 10 நாள் திறந்துருக்கும் சொல்லுவாங்களா, 10 நாளா 15 நாளாக திறக்கும். நேராக கடவுள்கிட்ட தான் போயிருக்காரு. அவர் பண்ண நல்லது. எதுவுமே சொல்லுவாங்க, தானம் தர்மம் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய நெகட்டிவாக பேசுகிறவங்க, நெகட்டிவ் பேசக்கூடாது. அவங்க தப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்லதே பேசுங்களேன், அது ஒரு நல்ல விஷயம். கேப்டன் நினச்சா எவ்வளோ பேரை திட்டிருக்கலாம், திட்டலையே விடு. இப்போ மீம்ஸ் வந்த கூட அவல்ல பண்ணட்டும் மாஸ்டர். நான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது பண்ணட்டும் மாஸ்டர், அவங்க சந்தோஷம் பண்ணுறாங்க, பண்ணட்டுமே, நம்மளுக்கு தெரியும் நாம் யார். எப்பயுமே அந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா. ஸோ ஃபைனலாக இப்பயும் எந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் டிவிலையோ இல்லை அதை கேட்கும் போது உங்களால் அந்த கேப்டன் அந்த மெமரிஸை மறக்க முடியாது, நீங்கள் அதிக முறை பார்க்கணும்னு நினைக்கிற பாட்டு என்ன? நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணி எப்பயுமே தவசி தான். தவசி. அப்புறம் வந்து எங்கும் மீமயமலதான வராரு. அப்புறம் அந்த வேஷ்டி போட்டு அந்த 1000 ஜனங்களுக்கு நடுவில் நடந்து வருவார் பாரு, மறக்கவே முடியாது. கட்சி ஆஃபீஸ்ல போடும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு வைப், சிலுத்துறோம் உடம்பு. ஷூட்டிங்லே அந்த அத்தனை ஆடியன்ஸ் அப்படியே கண்ணு கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க கேப்டன் நடந்து வரது. மறக்கவே முடியாது அந்த பாடல். மீனாவோட உழவுத்துறை பாட்டு, அதுக்கப்புறம் அம்பாவோட சாங் எடுத்தது, அப்புறம் ஒரு செட் சாங் எடுத்தோம் ஒரு புது ஹீரோயினை வச்சு, சௌந்தர்யாவோட 2-3 சாங், நிறைய விஷயங்கள் மறக்கவே முடியாது. நான் லக்குன்னு சொல்லுவேன். என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எம்ஜிஆர் சாரோட வேலை செய்யலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் அவரை போய் பார்த்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் பரதநாட்டியம் ஆடி. ஆனால் இப்போ நான் சொல்லுவேன், நான் கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், கேப்டனோட நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக கேப்டன், ஐ லவ் யூ, மிஸ் யூ கேப்டன். உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். எத்தனை பேரை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க. ஆனால் உலகமே வந்து அவரை வந்து பாராட்டியிருக்கு பார்த்தீங்களா, வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் கூட்டத்தை பார்த்து நாங்கள் வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கோம் தவிர ஒரு பெரிய ஒரு மகான் தான் சொல்லுவோம். Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.